வெறும் 2500 ரூபாய். 1 மணி நேரத்தில் கிடைத்திருக்க வேண்டிய மருத்துவ விசா. இந்த சொற்ப உதவி கூட கிடைக்காததால் ஓமன் கடற்பகுதியில் ஒரு தமிழரின் உயிர் பரிதாபமாக பறிபோயிருக்கிறது. தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் மரணத்திற்கு கப்பல் நிறுவனத்தின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு வெடித்துள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த நிஷாந்த் எம்டி செலஸ்டியல் கப்பலில் 2ஆம் நிலை அதிகாரியாக பணியாற்றி வந்தார். போர் சூழலால் ஓமன் அருகே இந்த கப்பல் நிறுத்தப்பட்ட போது நிஷாந்த் உடல்நலக்குறைவுக்கு ஆளானார். மருத்துவ உதவி கிடைக்கவில்லை என்றும் விரைவில் மீண்டு வந்துவிடுவேன் என மனைவி சரோபினிடம் கடைசியாக பேசியிருக்கிறார். அதன்பின் ஜூன் 11 அவரது மரணச் செய்தி சமூக ஊடகங்கள் வாயிலாகவே குடும்பத்திற்கு தெரியவந்தது. நிஷாந்தின் உடலை பாதுகாக்க போதுமான குளிரூட்டும் வசதி இல்லாததால் அழுகத் தொடங்கிய உடலை காக்க குளிர்ந்த தண்ணீர் பாட்டில்களை உடல் மீது வைத்து வந்ததாக உடன் பணியாற்றிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 2500 ரூபாயில் வெறும் 1 மணி நேரத்தில் கிடைத்திருக்க வேண்டிய மருத்துவ விசாவும் அவசர காலத்தில் வெளியேறுவதற்கான அனுமதியும் கிடைத்திருந்தால் நிஷாந்தை காப்பாற்றியிருக்கலாம் என மாலுமிகள் மற்றும் கப்பல் பணியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நிஷாந்திற்கு 8 மாத கைக்குழந்தையும் 3 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளனர். உடலை மீட்டு தருவதோடு இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். 4 நாட்களுக்கு பிறகு அவரின் உடல் டுகும் துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளதாகவும் விசாரணைக்கு பிறகு விரைவில் அவரது உடல் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.